ஹலோ. ஹலோ, நான் ஆனந்த வீடுலேருந்து ரிப்போர்ட்டர் பவானி பேசுகிறேன். இது மிஸ்டர் விக்னேஷோட வீடுங்களா? விக்னேஷ் வீடு தான். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை மேம், எங்கள் பத்திரிக்கையில் மாதந்தோறும் புதுவிதமான சக்தியுடைய மனிதர்கள் பற்றி எழுதுவோம். இந்த மாதம் மிஸ்டர் விக்னேஷ் பற்றி எழுதலான்னு இருக்கோம். அதான் நேரில் ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலான்னு. அப்படியா? என் பையனுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே. நீ ஃபோன் கீன் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு சக்தியை தான் பார்க்குறாங்க. ஆனால் அம்மா தாண்டா அதை ஒரு குறையா பார்க்குறேன். என்னப்பா என்னாச்சு? ஐயோ விக்னேஷ், என்னடாச்சு? டேய் டேய், என்னடாச்சு? எந்திரிடா, நீ பாருடா. விக்னேஷ் எந்திரி சாமி, எந்திரிப்பா. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஓகே டாக்டர். இப்போ காது கேட்காதவங்களுக்கு நம்ம எப்படி வெளியே இருக்க சத்தம்லாம் அதிகப்படுத்த இந்த ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் பையனுக்கு ஹைப்பர் அக்யூசஸ்ங்கிற காது சம்பந்தமான நோய் வந்திருக்கு. உங்கள் பையனுக்கு பக்கத்து ரூமில் பேசுறது கூட இங்கே ரொம்ப கிளியராக கேட்கும். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஈவன் அடுத்த தெருலேருந்து, அதாவது ஒரு தெருலேருந்து அடுத்த தெருலேருந்து பேசுறது கூட உங்கள் பையனால் தெளிவாக கேட்க முடியும். இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் இதை நோயின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் எ கிஃப்ட். ஓகே. பால்பட்டி என்ன நைட்டு 12 மணிக்கு மேலே யார்கிட்ட புரிஞ்சாலும் அப்படின்னா அவ்வளோதானே. எனக்கு இதெல்லாம் சில்றா மேட்டரா. இந்த 100 மீட்டருக்குள்ளே கொசு கொட்டாய் விடுற சவுண்டே கேட்கும். உன் ஆள் பேசுகிறேன் கேட்காத. ஃப்ரீயாக விடுற சப்பையாக கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஆள் அப்படி இப்படி அமைச்சு அதை நீ தாண்டா ராபர்ட் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிடா நான் பார்த்துக்கிறேன். ஆறுமுகம், என்ன ஆச்சு? தட்டு வச்சுட்டேல? தட்டெலாம் வச்சிட்டேன். அங்கே 2 பசங்க நிற்கிறானுங்க. எதுவும் பிரச்சனை ஆடுமோ? டேய், எப்போ வைக்கிற இடம் தானே, அவனுக்கு வேற எதுக்காக வந்திருப்பாங்க. தட்டு வச்சுட்டேல, கிளம்பிட்டேரு. அண்ணாச்சி அவங்க பார்த்துப்பாங்க. சொல்கிறா சரணா, வண்டியா அவருக்கு இப்போதான் மச்சான் வந்தேன். நீங்கள் மச்சான் இருக்கா? தட்டு வச்சுட்டு அண்ணன் இருக்கிற கிளம்பிட்டு இருக்கேன்டா. எனக்கு எந்த தெரியா மச்சி? எப்போ வைக்கிற கிருஷ்ணா அப்புறம் தான்டா. ஓகே மச்சி, ஓகே. சரிடா, அண்ணா கூப்பிடுவாரு, நீ வை, நான் காலைல வரேன். நானும் யாரும் ஜாலியாக இருந்தோம் மச்சான். இப்போ வேலையாட்டையும் பேசுகிறாடா. சரிடா புலம்பாரா. வான் நல்லவுதான் மச்சி. உனக்கு எப்படா தெரியும்? நீ ஃபோனை வை, நான் கண்டுபிடிச்சேன். சத்தமாக சொல்கிறா. குரூப் ஸ்டடியில் பேர் எப்படி எடுத்து கட்டி டக்காட்டியில் போகிற எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு நம்ம செத்தோண்டா. நான் முடியாது போடா. ஏன்டா கத்துற? அர்ஜுன் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆமா, உன் ஆள் பாலகிருஷ்ணன் என்னன்னா? ஐயோ அர்ஜுன், அவனை பத்தி பேசாத. அவன் சரியான தயிர் சாதம். அப்பன்னா நீ விட கோழி, நீ விடாத கோழி. சரி ரஞ்சு, இப்ப நான் கொடுக்கவா? சை, கண்டதெல்லாம் காதில் கேட்க வேண்டியதாக இருக்குடா ராபர்ட்டு. சரியான டக்காட்டியாக இருக்கடா. அவன்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லு, இன்னொருத்தர் நல்லா கொடுத்துட்ருக்கான்னு. டே பாலு, என்னாச்சு ராபர்ட்டு? யார் எப்படிரா? 2 லைனில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் ஆள் பேர் ரஞ்சிதா. உன்னை வச்சு நல்லா செஞ்சிடா. இன்னொருத்தர் நல்லா கொடுத்துட்ருக்கா. டேய், அங்கே யாழ் கொடுக்கணும் இருக்கா? உனக்கு இங்கே ரைமிங் கேட்குதாடா? பண்ணாடா. சரி ஃபீல் பண்ணாத, நான் வைக்கிறேன். டேய், நாளைக்கு 4 மணிக்கு உன்னை எம்எல்ஏ ஆள் ஒருத்தன் ராஜா பார்க்க வர சொன்னான்டா. போய் என்னன்னு பார்த்துரு. சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன். என்னத்துல நீ பார்த்து கிழிச்ச? ஒரு தட்டை கை மாத்த வக்கல்ல வாய் பேசுறேன். அண்ணாச்சி, தட்டு தானே உன் கைக்கு கிடைக்கும். இந்த பையன் வந்துட்டான், கேட்டு சொல்கிறேன் அண்ணாச்சி. என்னால அனிருத்து என்னடா ஆச்சு? தெரியலடா மச்சான், ஏதோ பிரச்சனை கேட்க போற.
கடைசியா ஓட்டத்தை என்கிட்டயே காமிச்சிட்டே இல்லை அனிருத்து. காசை என்கிட்ட வாங்கிட்டு தட்டை வேற ஒருத்தன்ட்ட மாத்தி விட்டுருக்குற. அண்ணாச்சி நான் தான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல. ஏய் தட்டே கடை வச்ச? எப்போதும் வைக்கிற இடத்துல தான் வச்சேன். தட்டு மிஸ் ஆயிடுச்சுனா நாயே நினச்சேனே, அங்கே 2 பசங்க இருந்தாங்கன்னா அப்பயே சொன்னேன்ல, அவங்களா தான் இருக்கணும். அங்கே 2 பேர் என்ன அப்பயே சொன்னேன். இப்போ வந்து ஏய் உரா மச்சான் அண்ணே, இதுக்கு தானே அப்போவே சொன்னேன் தட்டெல்லாம் வேணாண்ணே, ட்ரெண்டுக்கு வாண்ணே சொன்னா எங்கன்னே கேட்குறேன். அண்ணாச்சி ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளை கழிச்சு பவர் ஷாப் படம் ஒன்று ரிலீஸு, அதோட தட்டு காலைல வருது. அந்த டீலுக்கு போயில இந்த டீலை முடிச்சு விட்டு வரேன். என்னல அனிருத்து, நம்பலாம்லோ? நம்புங்க அண்ணாச்சி. சரி வை. நம்பலாண்ணே, பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். சரி நீங்கள் வைங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன். தம்பி, இந்த பவர் தம்பி நீங்கள் தானே? அண்டா என்ன விஷயம்? இன்னைக்கு நைட்டு எதிர்கட்சிக்காரவங்க செயற்குழு கூட்டம் போடுறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்கள் பவரை வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும். கண்டுபிடிச்சலாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக செலவு. பரவாயில்ல தம்பி, எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்லப்பா, கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. அண்ணா அவங்க வீட்டில் கொசு கொட்டாய் ஒரு சண்டை இருக்கும். எதிர்கட்சி போகிற கூட்டத்தில் பேச கேட்காதா? ஃப்ரீயாக விடுங்க, சப்பாக. சரி தம்பி, மகாலட்சுமி நகர் 4th கிராஸு நைட் 2 மணிக்கு. என்னாச்சு? மகாலட்சுமி நகரில் 5ஆம் கிராஸில் நைட்டு 1:30 மணிக்கு வந்துருங்க அண்ணாச்சி. இல்லை அண்ணாச்சி, என் ஏரியாவில் தான், ஆனால் உள்ள ஆறாவா. சரி சரி, உங்க ஆளுகளை வெளியே வராம பாத்துக்க, நான் வைக்கேன். என்னடா தட்டெல்லாம் சரியா போயிரும்ல? போயிடுண்ணா. சரிடா. ஐயோ தப்பு பண்ணியிருப்போம். ஆத்தா அவங்கள கும்பிடுவோம். அப்பா சிவனே சாமி. குளிக்கவும் மாட்டேன்றான், சட்டையும் மாற்ற மாட்டேன்றான். இவங்களுக்கு 90 சை. சொல்லுங்கண்ணே, பாட்டில் தான் இருக்கேன். தம்பி சாரிடா தம்பி, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்னண்ணா இப்போ சொல்கிறீங்க? பெட்ரோல்லாம் போட்டு அங்கேருந்து வந்துருக்கேன். பெட்ரோல் காசு சேர்த்துன்னு சொல்லிட்டேன். சரி கணக்கில் சேர்த்துக்கலாம், முதல்ல அந்த இடத்துக்கு கிளம்பு. ஏய் 10 லட்சம்டா, இப்போ நாம அந்த ஆளுக்கு தர மாதிரி இருக்கு. சரி ராபர்ட், 10 லட்சம் யாருக்கும் தரணும்னு பேசிக்கிறாங்கடா. எங்கடா? பக்கத்து நினைக்க மச்சான். அப்போ வண்டி அது இங்கே இருக்குடா. அண்ணாச்சி வைக்கிற தட்டு மட்டும் எப்படி மிஸ் ஆகும் தெரியலையே. ஏ மச்சான், மேல் வீடுடா. இப்போ பாரு என் சேட்டையா. ஏய் இந்த தட்டும் மிஸ்ஸடா. நம்ம இதில் எவனோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கான். அவனை தூக்கணும்டா. அவனை போட்டணும்டா. அவனை நீ நகர்த்தல, அவனை கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிச்சினானே, சப்பையாக கண்டுபிடிச்சினான். 100 மீட்டரில் கொசு கொட்டாய் ஒரு சவுண்டே கேட்கும். இவன் தானே கிருஷ்ணாபுரம் ஸ்பாட்ல இருந்தவன். நானே எனக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ எனக்கு எதிரியா அண்ணாச்சிக்கு எதிரியா? உண்மையை சொல்லு. தட்டுங்க. தட்டு சாப்பிட்டு கடி வீட்டில் வச்சுருவாங்க. அடிங்க. என்ன லந்தா? சத்தியமாக சோத்துறத விட வேறு தட்டு தெரியாதுண்ணே. ஏய் என்னடா பம்புறாவன், தட்டு எடுக்கிற மூஞ்சியாடா இது? நீ அவன்கிட்ட சொல்ல வாய்க்கே விட்டியாடா? சொல்கிறா சரணா, வண்டியா ஊருக்கு? இப்போதான் மச்சான் வந்தேன். நீங்கள் மச்சான் இருக்கா? இப்போ நல்லா தட்டு வச்சுட்டு அண்ணன் இருக்க இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஏரியா மச்சி? எப்போதும் வைக்கிறேன் கிருஷ்ணாபுரம் தான்டா. ஓகே மச்சி, ஓகே. டேய் மச்சான், எப்படா மச்சான் வர? மச்சான் போன தட்டு மிஸ்ஸுடா. என்ன மச்சான் சொல்ற? போன தட்டு மிஸ்ஸா? ஆமாண்டா, அதுக்கு பதிலாக பவர் ஸ்டார் பண்ண தட்டு இன்னைக்கு கை மாறுது. அதான் அந்த விளையாடுறேன். எந்த ஏரியா மச்சி? அண்ணன் ஏரியா தான்டா. அண்ணன் 6th பாக்ஸ்லடா. 6th பாக்ஸா? ஓகே மச்சி, ஓகே. அண்ணே
சொரினாயே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்று பண்ணு, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு 2-3 கடா வெட்டி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வா. இப்போ இந்த ஆளுக்கு என்னடா போய் சொல்லுவேன்? யார்ட்டையும் வாய விட மாட்டேன், கடைசியாக முடிச்சிருங்க ப்ளீஸ். யார் போன்றா அது? வாங்கி ஸ்பீக்கரில் போடுப்பா. டேய் மாமா, நாளை கழிச்சு நம்ம தலைவர் பவர் ஸ்டார் படம் ரிலீஸு. கல்ல எவன் கண்ணை திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் நம்ம தலைவர் போஸ்டர் தான்டா இருக்கணும். உன் கவிதை மட்டும்தான் பேலன்ஸு. நீ கவிதை ஆமாம், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு நம்ம தலைவர் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார். போட்டு சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். ஏழை சொல்லுங்க அண்ணாச்சி. எங்களை அனிருத்து இருக்கார் அண்ணாச்சி. குர்ரா வந்துட்ட. இந்தா கொடுக்குறேன். சொல்லுங்க அண்ணாச்சி. என்னல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். கண்ணா ஆத்தா அப்பயே சொன்னுச்சு, நீ திருட இல்லைடா. மூதேவி கூறுக்க பாரு, நீ திருட இல்லைடா, திருட இல்லைடா, போடா. சை போடா. ஆமாம் பாஸு, உங்கள் தலைவர் பேர் என்ன? அனிருத். வீட்டுக்கு போன கராச்சி மாதிரி இருக்காரு. அப்போ அனிருத் மட்டும் எப்படி இருப்பான்? அதுவும் வாஸ்தவம் தான். பாஸு, உங்களுக்கு கவிதைலாம் வருமா? ஆமாம், ஏன்? நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு ரூட் விட்டுட்ருக்கேன், மசிவே மாட்டேன்றா. இது நான் சொன்னீங்கன்னா அப்படியே கரெக்ட் பண்ணிடுவேன் பாஸு. சொல்கிறேன், கட்ட விட்டுறியா? செம்ம. யோகி, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. தப்பிச்சிட்டானே. டேய் நில்றா, டேய் 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 ராபர்ட் புதருக்குள்ள போறா. டேய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. தப்பிச்சிட்டானே. எல்லாம் அவனை தெரிஞ்சிருக்கும். அவனை தேடி பிடிச்சி போடுங்கடா அவனை. டேய் மச்சான், டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் மச்சான், அவன் என்ன பேசுறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறான். இதனால தான்டா பிரச்சனை. சும்மா என்னால் முடியாது, போடா. டேய் மச்சான் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. டேய் ஏன்டா நீ வேற. விடக்கூடாது யோகி. நாம யாரு, நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்ம என்ன சேர்னு எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை போட்டுடணும். உனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, உன்னை போட்டதில் பிளான் பண்ணுவானுங்களா? இப்போ பாரு என் சேட்டு. டேய் 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 அண்ணே, அனிருத்தண்ணே, நான் தான் அப்போவே சொன்னேன்ல 100 மீட்டரில் கொசு கொட்டாய் வர சவுண்டு கூட கேட்கும்னு. அவரை லூசு மாதிரி அங்கே நின்று என்னை போட்டு தருவேன் கெடுத்து தருவேன் பிளான் போட்டுக்கிட்டீங்க. ஏய் போடுறா அவனை. லூசு மாதிரி இருந்தாலும் என் முன்னாடி எல்லாத்தையும் ஓட்டானா. ஏய் நீ எல்லாத்தையும் இப்படி வாயை கொடுத்து நிப்பாட்டுறோம். நீ முதல்ல கதை ஒரு நிப்பாட்டுறா.